பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 54:8. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆண்டவர் நம்மேல் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 103 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இறங்குகிறார். தமக்கு பயந்தவர்கள், தம்மை கனம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் ஒரு அர்ப்பணிப்போடு கூடிய கீழ்ப்படிதல். அதைத்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆகவே கர்த்தர் தமக்கு பயப்படுகிற, அவரை கனம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில நித்திய கிருபை என்றால் என்றென்றைக்கும் அழியாத மாறாத கிருபை. அந்த கிருபையோடு ஆண்டவர் நமக்கு இறங்குவேன் என்று இந்த காலை வேளையில சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அவர் நம்மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பாரா? அவர் நீதி செய்கிற தேவன். இந்த காலை வேளையில எனக்கு நீதி கிடைக்கவில்லை, எனக்கு யாரும் இறங்கவில்லை என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் திகைத்து போய் நிற்பீர்களானால், இன்று காலையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையில நீதி செய்யும்படி நான் எழுந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் அவருக்கு காத்திருப்போம். அவர் நமக்காக காத்திருக்கிறார். நாமும் அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். நாமும் அவருக்காக பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயமாகவே நம்மை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மீகா புஸ்தகம் 7 அதிகாரம் 19 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமங்களை அவர் அடக்கி போடுவார், எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி போடுவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆண்டவர் தள்ளி போட்டு விடுவார். அதை இனிமேல் அவர் நினைக்கவே மாட்டார். நம்மை முழுவதுமாக ஆண்டவர் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இறங்கி
இந்த காலை வேளையில நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டு நம்மை ஆண்டவர் அணைத்து முத்தமிடுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், பரதேசியாய் நீ தங்கி இருக்கிற இடத்தை உனக்கு சொந்தமாய் தருவேன், உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாய் என்றென்றைக்கு மாறாத சுதந்திரம், என்றென்றைக்கு மாறாத கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்றென்றைக்கு மாறாத அழிவில்லாத நித்திய சுதந்திரமாக ஆண்டவர் நமக்கு பரம கானானை கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமல் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் இருப்பேன், என் உண்மையில் நான் பிசகாமல் இருப்பேன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார், அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்க மாட்டார். இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார், உனக்கு நித்திய கிருபையுடன் நான் இறங்குவேன் என்று. ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் காணப்படுவோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய இரக்கத்தை இந்த காலை வேளையில வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் பயபக்தியோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் உண்மையா இருக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவரை நாம் கனம் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய கிருபையினால் நமக்கு இறங்கி இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அழிவில்லாத நித்திய கிருபையை இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கு நீர் அருளி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. அதே போல நித்திய சுதந்திரமாக கானானை நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கு நித்திய சுதந்திரத்தை நீர் தருகிறீர், சுதந்திரவாளிகளாய் ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில மாற்றுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும்படி காத்திருக்கிறேன், மனதுருகும்படி எழுந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் பாராட்டி உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடியினாலும் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்ய போகிறபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.